திராவிடர் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நினைக்க மறந்தாலும் நினைவுகள் அழிவதில்லை. மீண்டும் குடியிருந்த கோயில். தலைப்பு என்ன வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? 85 காலகட்டங்க. குடியிருந்த கோயில் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிடுச்சு. பெங்களூரில், கர்நாடகாவில் பெங்களூரில் 1985 கர்நாடகாவினுடைய சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அவர் நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் அனுராதே அரளிதே அப்படின்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு மாற்றாக எம்ஜிஆருடைய திரைப்படம் குடியிருந்த கோயில் ரிலீஸ் மாதிரி வரணும், அதாவது புதிய படம் வரும் மாரி வரணும்னு முடிவு பண்ணி பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு 5 திரையரங்கம், ஒன்று லாவண்யா, இன்னொன்று பூர்ணிமா, இன்னொன்று பல்லவி, அப்புறம் இன்னும் 2 தேட்டர் பேர் எனக்கு கவனத்தில் இல்லை, விநாயகா ஒன்று, அப்புறம் இன்னொரு தேட்டர் கவனத்தில் இல்லை. இந்த 5 திரையரங்களும் குடியிருந்த கோயிலை புதிய வரவு மாரி ரிலீஸ் பண்ணணும்னு முடிவு. அந்த தமையர்கள்னு தான் சொல்லணும். இது எம்ஜிஆர் ரசிகர் என்பதை விட தமையர்கள், தமிழக இளைஞர்கள், அன்றைய தமிழக இளைஞர்கள். அப்போ எனக்கு வயசு 15, நானும் எம்ஜிஆருடைய ரசிகன். அப்போ என்ன அந்த அதாவது எனக்கு அவ்வளோ விவரம் தெரியாது. அப்போது ஒரு முடிவு பண்ணுறாங்க. எல்லா ரசிகரும் இருக்காங்க இல்லையா? கமல் ரசிகர் இருக்காங்க, ரஜினிக்கு ரசிகர் இருக்காங்க, டி ராஜேந்தருக்கு ரசிகர் மன்றம் இருக்குது. எல்லா ரசிகர் மன்றத்தையும் ஒன்றா கூட்டி ஒரு கூட்டம் மாதிரி போட்டு ஒரு பேசுகிறாங்க. இப்போ மாநாடு நடத்துகிற மாதிரி. அப்போ மாநாடு என்ன முடிவு அந்த தீர்மானம் பண்ணுறாங்கன்னா, குடியிருந்த கோயில் எம்ஜிஆர் அனுராதே அரளிதே என்ற ராஜ்குமார் திரைப்படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கே குடியிருந்த கோயிலை 5 தேட்டரில் ரிலீஸ் பண்ண சொல்கிறோம். அந்த 5 திரையரங்க ஓனருங்களும் வந்து பார்த்திங்கன்னா பயப்படுறாங்க, ஏன்னா பிரச்சனை ஆகிடுமான்னு. அதுக்கு இவங்க முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. எதனா பிரச்சனை ஆனால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு, போலீஸ் பாதுகாப்பு உண்டு. அதே சமயத்தில் ஏதேனும் நஷ்டம் ஆனால் நஷ்டத்தை நாங்கள் கொடுத்துட்றோன்ற மாதிரி பேசி தான் ஒரு தைரியத்தை கொடுத்து அந்த 5 தேட்டர்லேயும் எம்ஜிஆர் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போது எல்லா ரசிகர் மன்றம் இருக்காங்க பார்த்தியா, வெறுப்பு இல்லாமல். அப்போது டி ராஜேந்திரோட ரசிகரா? அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா திமுக, டி ராஜேந்தருக்கும் எம்ஜிஆருக்கும் கருத்து வேறுபாடு, பெரிய அளவில் முரண்பாடு இருந்தது. ஆனாலும் அது தமிழ்நாடு, இது பெங்களூர், கர்நாடகா. இங்கே அதெல்லாம் பேசக்கூடாது, நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணுன்னு ஒரு தீர்மானம் போட்டு எல்லா ரசிகர் மன்றமும் ஸ்டார் வைக்க சொல்லி முடிவு எடுத்தாச்சு. பெங்களூர் முழுவதும் ஸ்டாருங்க. 85 அன்றைக்கி வந்த பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், பெங்களூர் முழுவதுமே ஸ்டார். ஒவ்வொரு ரசிகர் மன்றமும் அவங்கவுங்க தலைமைக்கு ஏற்ற மாதிரியே. இப்போ டி ராஜேந்தர் ரசிகர் மன்றத்துலேருந்து ஒரு கண்ணாடி தேர், அந்த தேரை பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமான இருந்தது. அந்த கண்ணாடி தேரில் ஜெயலலிதா அவர்களும் எம்ஜிஆரும் அமர்ந்து இருப்பது போல், அந்த தேரோட்டியாக டி ராஜேந்தர் நின்று இருப்பது போல் அங்கே கண்ணாடி வளையத்துக்குள்ளே அலங்காரம் செஞ்சு நிறுத்தியிருந்தது. அப்போ இந்த இளங்கோ, எம்ஜிஆர் குடியிருந்த கோயிலில் இளங்கோ கேரக்டரு இடுப்பு மேலே கை வச்சு தலையை சாஞ்ச மாதிரி நிற்பார் ஒரு ஸ்டைலாக. அது அந்த அந்த கட் அவுட், அந்த 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 இளங்கோவுடைய கேரக்டரு 5 கட் அவுட்டு, ஒவ்வொரு கட் அவுட்டும் 60 அடி, 5 தேட்டர்லேயும் நிற்க வச்சாச்சு. அதே ராஜ்குமாரும் பார்த்திங்கன்னா 60 அடி கட் அவுட்டில் தான் அவங்களும் அந்த கையில் ரோஜா பூ வச்ச மாதிரி ஆப் கட்டிங், அதாவது ஆப் சைஸ் கட் அவுட், அது கையில் ரோஜா பூ வச்ச மாதிரி வச்சு விட்டாங்க. அதாவது மெஜஸ்டிக்கில் கபாலி தேட்டரில் அந்த படம் அந்த கட் அவுட் வச்சது. இது மிக சிறப்பாக பெங்களூர் முழுவதும் ஸ்டார் வச்சு ஒரு பெரிய அமக்கலம் பண்ணியாச்சு. அப்போ தான் உங்களுக்கு தெரியுமே, உடனே பஸ் ஓடாது. ஒரு வாரம் 10 நாள். அது பிறகு ரெண்டு மாநில அரசும் பேச்சுவார்த்தை நடத்தி, அதன் பிறகு எம்ஜிஆர் ராஜ்குமாரும் உட்காந்து பேசி அந்த ரசிகர்களை சமாதானப்படுத்தி இது மாதிரி ஒரு சுமூகமான முடிவு எடுத்தாங்க. அதன் பிறகு அப்போது எதனால் இந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ரஜினி ரசிகரா ரஜினி போட்டோ எம்ஜிஆர் போட்டோ வச்சு ஸ்டார், கமல் ரசிகரா கமல் போட்டோவை எம்ஜிஆர் போட்டோ ஒட்டி ஸ்டார், பாக்யராஜ் ரசிகரா பாக்யராஜ் போட்டோ எம்ஜிஆர் போட்டோ ஒட்டி ஸ்டார். அந்த ஸ்டாரை பார்க்குறதுக்கே ஒரு பிறவி எடுக்கணும் போல் இருந்ததுங்க. பெங்களூர் முழுவதும் ஸ்டார், எல்லா மரத்துலேயுமே ஸ்டார் தூங்கும். அந்த மாதிரி ஒரு அமக்களம் பண்ணி விட்டுட்டாங்க அந்த தமையர்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எம்ஜிஆர் ரசிகர் மக்கள் மட்டும் அதை செய்யலை, ஒட்டுமொத்த தமிழக இளைஞர்கள் செஞ்ச ஒரு அற்புதமான ஒரு முடிவு தான் அது. ஆனால் பாருங்கள், அவ்வளோ பிரச்சனைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இப்போ மாதிரியெல்லாம் அவரை வெட்டிட்டாரு
அவரை கொலை செஞ்சிட்டாருன்ற அதெல்லாம் கிடையாதுங்க. அடிச்சுக்குவாங்க, வெறும் கையால் அடிச்சுக்குவாங்க. எம்ஜிஆர் அப்போ இன்னொரு விஷயம், இதில் சிறப்பு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, விஷ்ணுவர்தன், கர்நாடகாவினுடைய விஷ்ணுவர்தன் ராஜ்குமாருடைய நிகராக அவரும் ஒரு நடிகர். அவங்க ரசிகர் முழுவதும் தமிழ் இளைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களும் நமக்கு போட்டியாக கட் அவுட் வச்சாங்க. எப்படி வச்சாங்கன்னா, விஷ்ணுவர்தன், எம்ஜிஆர். இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, விஷ்ணுவர்தனுடைய மனைவி எம்ஜிஆர் திரைப்படத்தில் எம்ஜிஆர் ஜோடியாக நடித்தது, அது ஒரு வரலாறு. ஆனாலும் விஷ்ணுவர்தனுடைய ரசிகர் அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ரசிகராகவும் இருப்பாங்க, தமிழர்களை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்களால் தமிழருக்கு எந்த ஒரு கெடுதலும் வராது. அது மாதிரி ஒரு நட்பு அது. இது மாதிரி அந்த அந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி இருந்த அத்தனை பேப்பர்லேயும் நியூஸ் ஆச்சு. எம்ஜிஆர் திரைப்படம் 5 திரையரங்குகளில் புதிய வரவு ரிலீஸு. அதாவது ராஜ்குமார் படத்துக்கு நிகராக வருமானத்தை சம்பாதிச்சது அந்த நேரம் அந்த தேட்டரில். இதை தான் வந்து கடந்த கால நினைவு உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்பட்டேன். இன்னும் நிறைய இது போன்ற சுவாரஸ்யமான தகவல் இருக்கிறது. எம்ஜிஆருடைய ரசிகன் என்பதில் எனக்கு பெருமை. அரசியலில் நான் மாறுபட்டவன்னா நான் வந்து எப்பயுமே வந்து எம்ஜிஆருக்கு ரசிகன் என்பதில் அகலப்பிரியது. அது பேச தான் தெரியும். நான் என்னுடைய வளர்ச்சியை இது வரைக்கும் ஒரு மனித சமூகத்தில் ஒரு நேர்மையான ஒரு மனிதனாக நான் வளர்ந்துட்டு வரேன்னா அதுக்கு எங்கள் தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் எனக்கு தெரியாது. ஆனாலும் ஒரு மனித சமூகம் ஒரு ரசிகனை ஒரு தலைவனாக ஒரு நடிகனாக எப்படி வழி நடத்தணுன்றதில் எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர் தான். நன்றி. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.